ஜவை ஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது ஒரு நடிகனின் கதைன்னு ஒரு சினிமா படமே எடுக்கலாம். அந்த அளவுக்கு மிக மோசமான, மற்றபடி மனதுக்கு ஒவ்வாத பலவிதமான அடிமைத்தனமான செயல்கள் கொண்ட ஒரு வாழ்க்கையின் வெளிப்பாடு தான் நடிகர் ஜெயம் ரவியினுடைய ஒரு வாழ்க்கை. அவருடைய பேட்டியை படிக்கின்ற பொழுதுல ரொம்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. யூடியூப்ல பேட்டி கொடுத்துருக்கார். பொதுவா ஆணாதிக்கம் ஆணாதிக்கம்னு பல பெண்கள் இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆனா அவர்கள் செய்யும் போதுல அது பெண்ணாதிக்கம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கு யாருமே ஆண்கள் கிடையாது அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை. ஏன்னா அந்த ஆண் அதை கண்டுக்காம போயிடுவான். ஆமா, ஏன்னா ஆண் அப்படிங்கிற அந்த கௌரவம் இருக்கக்கூடிய சமயத்துல அதை பல பெண்கள் தன்னுடைய ஆதிக்கத்தின் வெளிப்பாடாக பெண்ணாதிக்கத்தை செலுத்தி பல ஆண்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுதான் ஒரு பயங்கரமான உண்மை. அதன் அடிப்படையில ஜெயம் ரவி இன்று பலிகடாவாகி விட்டார். அதன் அடிப்படையில் தான் அவர் விவாகரத்து ஆர்த்தியை விவாகரத்து செய்ய போகின்றேன் அப்படின்னு இன்னைக்கு குடும்பல கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கார். அக்டோபர் 10ஆம் தேதி விசாரணை நடக்குது. அதுக்குள்ள யாராவது சேர்த்து வச்சுட்டாங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஜெயம் ரவியினுடைய மனுவில் அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு மனிதராக தெரிகிறார். முதல்ல கூட ஆர்த்தி அந்த அறிக்கையை வெளியிட்டப்ப படிச்சப்ப சமயத்துல எல்லோருமே ஆர்த்தியை தான் போந்து பேசுனாங்க. எந்த ஒரு எங்கள்கிட்ட எந்த ஒரு கேள்வியை கேட்காம அவர் நிலைப்பாடா போயிட்டாரு. 2 பையனோட நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஏன்னா ஈசிஆர் ரோட்டு பங்களாவில் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப கொடுமையான ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருந்தார். ஆனா இன்னைக்கு ஜெயம் ரவி ஓப்பன் டாக்கா பேசிட்டதுனால கட்டாயமாக அவருடைய அறிக்கை என்பது மிக பொய்யான வடிவம், போலித்தனமானது. உண்மையிலே எந்த அளவுக்கு ஒரு ஆணை தன் கையுக்குள் வைத்து கொண்டு செயல்பட்டு அடிமைத்தனமாக செயல்படுத்தி கொண்டிருந்திருக்கிறார் ஜெயம் ரவி. இத்தனைக்கு ஒரு நடிகர் அவர். இதே ஒரு ஆண் செய்யக்கூடிய சமயத்துல பெண் சொல்றாளா இல்லையா, இது ஆணாதிக்கம் அப்படிங்கிறப்ப இது ஒரு ஆண் சொல்லுவான், இது ஒரு பெண்ணாதிக்கம். அதாவது தன்னுடைய பெயர்ல இன்னைக்கு வரைக்கும் ஒரு சேவிங் அக்கௌண்டே இல்லைங்க. அந்த அளவுக்கு ஜெயம் ரவி ரொம்ப நம்பிக்கையாக நடந்து கொண்டிருக்கிறார். சின்ன வயசா இருந்தப்ப கூட அம்மாவுடைய ஒரு அக்கௌண்ட், எய்தரார் அக்கௌண்ட் தான் எடுத்திருப்பார் போல இருக்கு. அப்புறம் கல்யாணமான பிறகு ஆர்த்தி மனைவி நம்பிக்கையானவள் அப்படிங்கிற காதலிச்சு கல்யாணம் பண்ணதுனால நம்பிக்கைங்கிற பேர்ல சரி யார் பேர்ல அக்கௌண்ட் இருந்தாதான் என்ன, அதை பத்தி ஒண்ணு நினைச்சுட்டு மனைவி பேர்ல அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டு எய்தரார் அக்கௌண்ட், தனக்கென்று ஒரு அக்கௌண்டே கிடையாத அளவுக்கு ஒரு நடிகர் இருக்காரு அப்படின்னா கிடையாது, அது ஜெயம் ரவியாக தான் இந்த கோடம்பாக்கத்தில் இருக்க முடியுமா என்பது ஒரு கருத்து. அந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டு வரக்கூடிய பணம் எல்லாம் அந்த அம்மாளுக்கு தான் வரும். இவர் எடுத்தாரு அப்படின்னா உடனே அந்த அம்மாளுக்கு மெசேஜ் போயிடும். போனவுடனே அந்த அம்மா கேள்வி கேட்பாங்களாம், என்ன படம் எடுத்த, எதுக்காக பணம் எடுத்த, அது வாங்க போங்கன்னு பேச மாட்டாராம். இவரால் ஜெயம் ரவி ஆர்த்தி அவர்கள் அவ்வாறு சொன்னார்கள், இவ்வாறு கேட்டார்கள் போட்டு மரியாதையாக பேட்டி கொடுத்துருக்காங்க. ஆனா அவர்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு இல்லையா, அதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் படம் எடுக்கக்கூடிய சமயத்துல மெசேஜ் போயிடும். மெசேஜ் போனா உடனே கேள்வி வந்துருமா, எதுக்காக நீங்க படம் எடுத்தீங்க, எதுக்கு யாருக்காக படம் எடுத்தீங்க, என்ன செலவு பண்ணீங்க அப்படிங்கிற லிஸ்டவே கேட்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு ஜெயம் ரவிலாம் மிக கொடூரமாக இருந்திருக்காரு. எய்தரார் அக்கௌண்ட் மெசேஜ் வரத்தானே செய்யும். அதன் அடிப்படையில ஒரு வெளிநாட்டுக்கெல்லாம் போகக்கூடிய சமயத்துல கூட பணம் எடுக்கக்கூடிய சமயத்துல உடனே மெசேஜ் வந்துடும். வந்த உடனே யாரு என்ன பண்றாங்க, என்ன சமாச்சாரம், எதுக்காக பணம் எடுத்த, பயங்கரமான கேள்வி. இவர்கிட்ட கேட்கறத விட அவருடைய உதவியாளர்கிட்ட கேட்பாங்க, என்னப்பா அது இந்த மாதிரி இப்ப நடிகர் பணம் எடுத்திருக்கிறாரு, எதுக்காக பணம் எடுத்தாரு, என்ன செலவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய சமயத்துல எனக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி இன்னைக்கு ஓப்பனாவே பேசியிருக்காரு. அதையெல்லாம் விட ஆடம்பர பொருட்களை வாங்கி வாங்கி குவித்து கொண்டிருக்கிறாங்க போட்டு ஜெயம் ரவி எனக்கு ஆர்த்தி மேல குற்றம் சுமத்துறாங்க. நான் பணம் எடுக்கிறேன், அங்க உண்டான செலவுகளை பாக்குறேன், அதுக்கு இவங்க ஆர்த்தி இந்த அம்மா கணக்கு கேட்கிறாங்க. ஆனா அவங்க எடுக்கக்கூடிய பணத்துக்கு நான் எந்த ஒரு கணக்குமே கேட்கல. அது ஒரு கேட்கக்கூடிய சமயத்துல ஒரு பொண்டாட்டி
ஒருத்தனுடைய பிரச்சனையா போயிடுது, அதை விட்டுருங்க. இதை வந்து பிறர்கிட்ட சொல்லக்கூடிய சமயத்துல ஒரு உதவியாளர்கிட்டையும் மற்றபடி வந்து இருக்கக்கூடிய மேனேஜர்கிட்ட கேட்கிற சமயத்துல எனக்கு என்ன வந்து மரியாதை இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்படுறார் ஜெயம் ரவி. உண்மையிலே வந்து பயங்கரமாக கொடுமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றார் அப்படிங்கிறதான் ஜெயம் ரவியினுடைய வெளிப்பாடா இருந்தது. நிறைய பேர் வந்து சொன்னாங்க ஜெயம் ரவி மேலதான் தவறு, ஜெயம் ரவி மேலதான் தவறு அப்படின்னு. இன்னைக்கு ஓப்பன் டாக்காக அதை உடைப்பதற்காகவே இன்னைக்கு பேசியிருக்கார் ஜெயம் ரவி. உண்மையிலே பார்க்கின்ற சமயத்துல ரொம்ப ஆர்த்தி மேலதான் வந்து மிகப்பெரிய ஆத்திரத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு பலவிதமான குற்றச்சாட்டுகள் அவர் மேல சுமத்திய வண்ணமா இருக்கக்கூடிய சமயத்துல பார்க்கலாம். அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு படம் பண்ணிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு அது சம்பந்தமா வந்து எல்லாருக்குமே வந்து ட்ரீட் கொடுக்கணும்னு சொல்லி போட்டு முடிவு பண்ணியிருப்பார் போல இருக்கு. ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்திருக்கிறார். பெரிய அமௌண்ட் எடுத்த உடனே அது சம்பந்தமா வந்து அங்க மெசேஜ் போயிடுச்சு. உடனே பின்னாலே ஒரு கால் அவர்கிட்ட கேட்கல, அவருடைய உதவியாளர்கிட்டையும் மற்றபடி வந்து அவருடைய மேனேஜர்ட்டையும் கேட்டிருக்கிறாங்க. கேட்டவுடனே அவங்க என்ன நினைப்பாங்க, அதைத்தான் மிகவும் நான் வந்து வருத்தம் அடைந்தேன்னு சொல்லிட்டு மனசு உளைச்சல் அடைந்தேன். இது வந்து நான் விவாகரத்தை செய்வதற்கு இன்னொரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். நான் எதுக்காக எடுக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் ஒரு அக்கௌண்ட்ல ஒரு சேவிங் அக்கௌண்ட் கூட கிடையாது. பேங்க் அக்கௌண்ட் என் பேர்ல எல்லாம் ஐதரார் அக்கௌண்ட் தான் எங்க அம்மா காலத்துல இருந்து. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் நம்பிக்கை இல்லாமல் என் மேல் சந்தேகப்பட்டா என்ன செய்வது. அப்புறம் இன்னொரு ஏதோ ஷூட்டிங் போயிட்டு இருக்க சமயத்துல யார் யாரோட இருக்கிற அந்த ஷூட்டிங்கை காமி, நான் அந்த தங்கியிருக்க ரூமை காமி, லேடிஸ் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வாட்ச் பண்ணுவாரான் அப்பப்ப. அப்படிங்கிறப்ப நான் இன்னும் மனம் உளைச்சல் அடைஞ்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப பகிரங்கமா பேசுறாரு. இதெல்லாம் விட இன்னொரு விஷயத்த சொல்றாரு. வாட்ஸ்அப்ல வந்து அப்பப்ப வந்து இவர் சினிமா நடிகருங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது, அற்புதமான ஒரு நடிகர். வாட்ஸ்அப்லாம் என்ன இருக்கு, இன்னைக்கு வந்து ஒரு சின்ன குழந்தை கூட யூஸ் பண்ணும் வாட்ஸ்அப். என்னமோ நோண்டுறான், அவன் பாட்டு என்னமோ பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறான். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு மிக பெரும் நடிகர் வந்து வாட்ஸ்அப்பை வந்து 6 வருஷமா யூஸ் பண்ண நீங்க ஏற்றுக்குவீங்களா? யூஸ் பண்ணாம இருந்திருக்கிறாரு. வாட்ஸ்அப்ல வந்து ஏதோ ஒரு நாள் வந்து ஒன்று படம், அவர் நடிச்ச படம் சம்பந்தப்பட்ட வகையில ஒரு படங்கள் வந்திருக்கும் போல இருக்கு, லேடிஸ் படம், மற்றபடி ஷோ மற்ற ஏதோ வந்திருக்கும் போல இருக்கு. அதை பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்கு வந்திருக்கு, எப்படி வந்தது, யார் இவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு அது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு போல இருக்கு. ஆர்த்தி ஜெயம் ரவிட்ட கணவனுங்கிற பேர்ல பிரச்சனை பண்றார், மனைவிங்கிற பேர்ல ஒண்ணு சேர்ந்துறாங்க. இருந்தாலுமே இதை பிறரிடம் கேட்கக்கூடிய சமயத்து எனக்கு என்ன மரியாதை இருக்கு, மேனேஜர்கிட்ட மற்றபடி என்னுடைய உதவியாளர்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா என்ன எனக்கு என்ன மரியாதை இருக்கு, அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிறத இன்னைக்கு ஜெயம் ரவியினுடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஆர்த்தி மேல மிகப்பெரிய ஒரு வாக்கு மூலமா போயிட்டு அப்புறம் வந்து பார்த்துருக்கிறாரு. சரி இப்ப வாழ்ந்து ஆனா புருஷன் பொண்டாட்டி சம்பந்தப்பட்டவங்க என்னைக்கு ஒற்றுமையா இருக்கணும், காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கணும், நம்ம நல்லபடியா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கோம், வாட்ஸ்அப்பை யூஸ் பண்றது கிடையாது 6 வருஷமா. இதை நம்ப முடியுதா நம்மளால? இல்ல ஒரு நாளைக்கு ஒரு வாட்ஸ்அப்பை நோண்டி ஒரு விஷயத்த பார்க்கல அப்படின்னு நம்மளால தூக்கமே வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு 6 வருடமாக நான் வாட்ஸ்அப்பை பார்த்ததே கிடையாது. என் மனைவிக்காக இது போட்டு சொல்லும் போது என்ன அவன் யோசிக்க தோணுது பாருங்க. அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு விஷயம், அவங்க மாமியா சம்பந்தப்பட்டவரை சுஜாதா விஜயகுமார் மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர். அப்ப இவர் தான் சொல்லியிருக்கிறாரு, எங்க அம்மா ப்ரொடியூசரா இருக்கனால நீங்க நடிச்சு கொடுக்கணும் படங்கள் அப்படிங்கிற சமயத்துல ஃபர்ஸ்ட் ஒரு படம் நடிச்சாங்க. என்ன படம்னா அடங்கமறு அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் நடிச்சு சரியா போகல, ஃபிளாப் அப்படின்னு போட்டு விட்டுட்டாங்க. சரிம்மா இன்னும் ஒன்றும் வேணாம், நஷ்டமா போயிட்டு இருக்கு, எதுக்கு அவங்க அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு வேணாம்னு போட்டு சொன்ன உடனே இல்ல மீண்டும் நடிக்கணும்னு சொல்லி போட்டு இவரு ஜெயம் ரவி சொல்லியிருக்கிறார், நஷ்டமாயி போச்சுன்னு சொல்றீங்க, ஃபிளாப் ஆயிடுச்சு சொல்றீங்க, அடங்கமறு நாம நடிச்ச படம், அப்புறம் எதுக்கு திரும்ப நடிச்சுக்கிட்ட, வேண்டாம் சென்டிமெண்டா வேண்டாம். ஏன்னா சினிமா வந்து சென்டிமெண்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய சமயம் எதுக்கு நம்ம நடிச்சுக்கிட்டு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் போல இருக்கு. இல்ல அதெல்லாம் கிடையாதுன்னு போட்டு அவருடைய கால் ஷீட்ல மீண்டும் ஒரு குளறுபடி பண்ணி மீண்டும் ஒரு படம் எடுக்க வச்சிருக்கார், பூமி அப்படிங்கிற ஒரு படத்தை நடிக்க வச்சு. அதுவும் கொஞ்சம் சுமாரா போன வகையில் அதுவும் நஷ்டம் சொல்லி போட்டு சொன்னாங்களாம். ஆமா, அப்போ வந்து அவர் ரொம்ப சந்தேகம் வந்திருக்குது. அப்புறம் திரும்பவும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மீண்டும் சைரன் ஒரு 4-5 மாசத்துக்கு ஒரு 3 மாசத்துக்கு ரிலீஸ் ஆகும் சைரன் படத்துல அடக்கி வச்சு அப்படி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ரிலீஸ் பண்ண வகையில் அதுவும் வந்து ஃபிளாப்பு, அந்த படம் வந்து எந்த வகையிலும் லாபகரமே இல்லை அப்படின்னு தான் வந்து ஜெயம் ரவிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோபமே வந்திருக்கு. என்னடா அது,
3 படமும் ஃபர்ஸ்ட் தான் வந்து அது அடங்கும் ஒரு ஃபெயிலியர் ஆச்சு, ரைட், ஓகே. அடுத்து பூமியும் ஃபெயிலியர் ஆச்சு. அப்புறம் திரும்பியும் வந்து சைலண்ட் படமும் ஃபெயிலியர் ஆச்சு. அப்படிங்கிறப்ப எதுக்காக வந்து தொடர்ந்து என்னையே வந்து வச்சு படம் எடுக்கணும் ஒரு ஆசை எதுக்கு வருது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமா இல்லையா? அப்ப தொடர்ந்து படம் கேட்கிற சமயத்தில் எந்த ஒரு வகையில லாபகரம் போட்டு அங்க இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் மேனேஜர் கூப்பிட்டு என்னென்ன கணக்கு பாருப்பா அப்படின்னு பார்த்தா எல்லாமே லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் போயிட்டு இருக்கான். இவர் நடிப்பார் போல இருக்கு, மற்றபடி அந்த படம் வெற்றி அடைந்ததா அப்படிங்கிற மட்டும் தான் பார்ப்பாரு போல இருக்கு. அது லாபகரமாக அமைந்ததா அப்படின்னு பார்க்க மாட்டார் போல. ஏன்னா மனைவி மற்றபடி அங்கிட்டு பார்த்தா மாமியாங்க, நம்ம யாரை குறை சொல்ல முடியும் அப்படிங்கிற சமயத்தை என்ன பண்ணியிருக்கேன், மிக பயங்கரமான ஒரு கோபம் ஏற்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் வந்து ரொம்ப பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும் போல இருக்கு மாமியாருக்கும் இவருக்கும். அங்கதான் வந்து மனஸ்தாபம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எந்த வகையிலுமே வந்து நஷ்டமாகாத 3 படங்கள், அது ஏன் இவங்க வந்து நஷ்டமாச்சுன்னு சொன்னாங்க, ஏன் லாபம்னு சொன்னா நம்ம என்ன அதுல பங்கா கேட்டுற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவித்தனமா இன்னைக்கு வந்து ஜெயம் ரவி வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அப்படின்னா ஆர்த்தியும் மனைவி என்ற பெயர் ஆர்த்தியும் மாமியார் என்ற பெயர் சுஜாதா சிவக்கு விஜயகுமார் எந்த அளவுக்கு அவரை வந்து கொடுமைப்படுத்தி இருப்பார்கள், அதையெல்லாம் வந்து அவரை வச்சு வேலை வாங்கி சம்பாதித்து கொண்டிருக்க ஐடியா போட்டிருப்பாங்க அப்படிங்கிற வெளிப்பாடு தான் இதுல தெரியுது. அதே மாதிரி நான் சம்பாதித்த வீடு மற்ற எல்லாமே வந்து ஆர்த்தி பேர்ல தான் இருக்கு, ஆர்த்தி பேர்ல என் பேர்ல இருக்கு. இன்னும் சொல்லப்போனா ஏகப்பட்ட நகைகள் வந்து இன்னும் பல சொத்துக்கள் வந்து ஆர்த்தி பேர்ல தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு அதையும் வந்து இன்னைக்கு ஓப்பன் டாக்கா பேசிருக்காங்க. அது பல விஷயமா இருக்கும், ஏன்னா எல்லாத்தையுமே கணக்கு காட்டி விட முடியாது. அதனால வந்து 2ஆ பிரிச்சு பண்ணக்கூடிய வாய்ப்பு, அது எல்லா தொழிலும் செய்வாங்க, சினிமா சம்மந்தப்பட்டவங்களும் செய்வாங்க. அதனால வந்து அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அதை வைத்துக்கொண்டு சில பெண்கள் மிரட்டுவாங்க, அதுலேயும் ஒரு மிகப்பெரிய விஷயம், ஏகப்பட்ட விஷயம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து சொல்ல போனால் வெளிநாட்டில் இருக்க பல ஆண்கள் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய சமயத்து அந்த ஆண்கள்லாம் வந்து பணம் அமைச்சுக்கிட்டே இருப்பாங்க, மாசமான. இங்கே வந்து அந்த பெண் வந்து தான் விருப்பத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பல சம்பவம் நடந்திருக்கு. தனக்கென்று ஒரு அவங்களுக்கு தனிப்பட்ட புதுசாக ஒரு ஆணை தேடி அப்புறம் இருக்கக்கூடிய புருஷனுக்கு மோசம் செஞ்சு எல்லா பணத்தையுமே தான் அக்கௌண்ட்ல போட்டுக்கிட்டு வச்சுட்டு இருக்கிற சமயத்துல அவன் போற புருஷங்க வெளிநாட்டில் பிறப்பிட்டு வரக்கூடிய சமயத்து இங்க பார்த்தா இன்னொருத்தரோட குஜாலா பண்ணிட்டு இருக்கிறான். என்ன பண்ண முடியும்? அப்படியே அவர் வெக்ஸாகி வந்து திருப்பி வந்து வெளிநாட்டுக்கே போகிறார். ஏன் இப்போ ஒரு குறிப்பிட்ட கட்சி நாம் தமிழர் கட்சியிலோட ஒரு லேடி ஒன்று பிரச்சனை பண்ணிச்சுப்பாங்க, ஒரு 5-6 மாசங்களுக்கு முன்னால தன் கணவனை வந்து வெளிநாட்டில் இருந்த கணவனை வந்து மோசடி செய்ததாக ஒரு புகார்லாம் கூட அந்த பெண் மேல இருக்கு. அந்த மாதிரிலாம் நடந்த வாய்ப்பு. அதனால வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஜெயம் ரவியை வந்து ஒரே வார்த்தை ஆர்த்தி வந்து ஏடிஎம் மிஷின் மாதிரி பயன்படுத்திருக்காங்க. அதான் அவங்களுடைய பேட்டில் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஏடிஎம் மிஷின் மாதிரி நினைச்சா பணம், நினைச்சா வந்து உட்காரணும், எந்திரினா எந்திரி. பெண்ணாதிக்கம் அதிகமுள்ள ஒரு வீடா இருக்கும் பொழுது பெண்ணாதிக்கம் அதிகமுள்ள பெண்ணு தான் வந்து ஆர்த்தி. அவன் இவர் எல்லாத்துக்குமே அடங்கி ஒடுங்கி போய் நிதானமா ஒரு ஆய்வு இன்னைக்கு போயிட்டு இருக்குல்ல. அதாவது அந்த காலத்துல வந்து நாங்க கூட பல வீடியோ சொல்லியிருப்போம், அந்த காலத்துல வந்து குடும்ப கௌரவம் என்பது ஆண் கையில், இது பெண் கையில் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை, குடும்ப கௌரவம் என்பது ஆண் கையில் இருந்து கொண்டிருக்கிறது. எதா இருந்தாலும் சரி தூக்கி எரிந்து விட்டு செல்லக்கூடிய மனோநிலை தான் இன்னைக்கு வந்து பல பெண்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த குடும்ப கௌரவம், மான, அந்தஸ்து, புகழ் எல்லாமே வந்து இன்னைக்கு ஆண் கையில் வந்து விட்டது அப்படிங்கிறது தான் பகிரங்கமா நம்ம இன்னைக்கு சமுதாயத்தில். அதன் அடிப்படையில் வந்து ஒரு 6 கார் வச்சிருப்பார் பொழுது ஜெயம் ரவி. அந்த 6 கார்ல வந்து 2 கார் மட்டும்தான் என் பேர்ல இருக்கு, 4 கார் வந்து ஆர்த்தி பேர்ல தான் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கையா நடந்து கொண்டிருப்பார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அந்த நம்பிக்கைக்கு எல்லாம் அவர் ஆர்த்தி மோசடியாக நடந்து விட்டார் அப்படிங்கிற அடிப்படை தான் வந்து நான் வந்து விவாகரத்து அந்த சம்பந்தப்பட்ட முடிவை எடுத்தேன். அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும், இப்படியெல்லாம் பொய் சொல்லி 3 படம் நல்லா ஓடி இருக்கு, இப்படியெல்லாம் பொய் சொல்லி நஷ்டம் பொய் சொல்லிங்கிறப்ப எனக்கு மனசு வேதனை அடைந்து விட்டது. அதனாலதான் வந்து நான் மிகப்பெரிய ஒரு பூதாகரமா இது சம்பந்தமா பிரச்சனை எல்லாம் கிளம்பிச்சு. அதனாலதான் வந்து நான் இந்த இப்படிப்பட்ட விவாகரத்து அப்படிங்கிற முடிவு எடுத்தேன். இன்னும் சொல்ல போனா மாமியார் வீட்டுல வந்து இருக்கக்கூடிய வேலையாட்கள் முன்னாலே வந்து மரியாதை இல்லாமல் வந்து அந்தமா பேசுவாங்க. சுஜாதா விஜயகுமார், ஜெயம் ரவிய, அதாவது வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம ஒரு தான் தோன்றித்தனமாகவும் மற்றபடி வந்து ஒரு இலக்காரமும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பட்சத்துல ஒரு நடிகனுக்கு வந்து எப்படி இருக்கும்,
என்னதான் இருந்தாலும் வந்து மருமகன் அப்படிங்கிற விஷயம், ஆர்த்திக்கு வந்து கணவன் அப்படிங்கிற விஷயம், அந்த மரியாதை இல்லாத சமயத்துல அங்க வந்து ஒரு ஆணுக்கு என்ன வெளிப்பாடு இருக்கு உண்மையை பார்க்கக்கூடிய சமயத்தில் அதே தான் அவட இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். ஏன்னா 9/9/2024 அன்னைக்கு தான் வந்து நான் ஆர்த்தியை பிரிவதற்காக சொல்லப்பட அறிக்கை வெளியிடுறேன். அதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ஆர்த்தியின் நிலைப்பாட்டில் வந்து நான் பலவிதமான என்னுடைய 2 பசங்களோட சேர்ந்து ஒன்னாதான் இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கு பின்னால வந்து ஜூன் மாசத்துல பெரிய பையனுக்கு வந்து பிறந்தநாள் விழா வருது. அந்த பிறந்தநாள் விழாவில் கூட வந்து நானும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர ஹோட்டல்ல ரூமு புக் பண்ணி சின்ன பையனை கூட்டிட்டு வாமான்னு கூட சொன்னேன். சொன்னதுக்கு ஆர்த்தி வந்து இலங்கைக்கு பிறப்பிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல மனசு எனக்கு ரொம்ப வேதனை அடைந்தது. அதனாலதான் வந்து நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தேன். அப்படிங்கும் போதுல நமக்கே வந்து மனசு சங்கடமா தான் இருக்கு உண்மையிலே. அதாவது வந்து பெண்ணாதிக்கத்தின் வெளிப்பாடாக ஒரு ஆதிக்க அதிகாரத்தின் வெளிப்பாடாக இன்னைக்கு வரைக்கும் ஜெயம் ரவி பெண்களுக்கு கட்டுப்பட்டு, குறிப்பாக மனைவி என்ற பெண்ணுக்கும் மாமியார் என்ற பெண்ணுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கிறார். அது இனிமேலும் முடியாது அப்படிங்கிறனால கெனிசா பிரான்சிஸோடு ஒட்டி கொண்டாரா அப்படிங்கிற கேள்வி இதுல வருது. இவர் சொல்லக்கூடிய பேட்டியை பார்க்கின்ற சமயத்தில் அதுதான் உண்மையாக இருக்கக்கூடும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வந்து பல குடும்பத்துல இன்னைக்கு இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, ஏகப்பட்ட குடும்பத்துல இருக்கு. குறிப்பிட்ட சொல்லக்கூடிய சமயத்துல ஒரு 20% பெண்கள் தாங்க வந்து ஆமா கணவன் வீட்டுக்கு வந்தா தன்னுடைய நிலைப்பாடின் வெளிப்பாடா அப்பா வீட்டுல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்காங்க. ஆனா கணவன் வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னால பல பெண்கள் வந்து என்ன மிக மாறி விடுகிறார்கள் என்பதை விட ஆணை தன் கைக்குள் போட்டு அடக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். அதே மாதிரிதான் ஆண் நினைக்கிறான். ஆண் நினைக்கிறப்ப நீ என்ன சொல்ற ஆணாதிக்கம் அப்படிங்கிற, பெண் நினைக்கிறப்ப பெண்ணாதிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்க யாருமே இல்லை. அதுதான் வந்து ஆண் சமூகத்திற்கு கூட மிகப்பெரிய ஒரு மைனஸ். அதனால வரும் காலங்களில் வந்து இது விட்டுவிட முடியாது. இந்த மாதிரி ஜெயம் ரவியினுடைய குடும்பம் இருக்கட்டும், பொதுவா ஒரு பப்ளிக்கா பார்க்கக்கூடிய சமயத்துல இந்த சம்பவங்களை எல்லாம் வைத்து பார்க்கக்கூடிய சமயத்துல என்ன ஆணாதிக்கம் 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 பல பெண்கள் சொல்றீங்க இல்லையா, இதுக்கு பேர் என்ன? பெண்ணாதிக்கம் பெண்ணாதிக்கம் பெண்ணாதிக்கம். ஆணாதிக்கம் கூடாது அப்படின்னா பெண்ணாதிக்கம் கூடுமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஆதிக்கமே கிடையாதுங்க, அதிகமான அன்பின் வெளிப்பாடு தான். அதை வந்து பல பெண்களாகிய பெண்ணினம் வந்து ஆணாதிக்கம் சொல்றீங்க, ரைட், ஓகே. என் மனைவி என் சமூகம் எனக்கு சொந்தமானவள், உட்காருனா உட்காரு, எந்திரினா எந்திரினா அது ஆணாதிக்கம் சொல்றீங்க. எங்களுக்கு அறிவு இல்லையா, எனக்கு வந்து உணர்ச்சி இல்லையான்னு சொல்றீங்க. அப்புறம் இது மட்டும் இல்லை, அப்ப இவனுக்கு ஆணுக்கு உணர்ச்சி இல்லையா, ஆண் படிக்கவில்லையா, ஆண் சம்பாதிக்கவில்லையா, நீங்க சொல்லுவதை கட்டுப்படுவதற்கு வந்து ஆண் என்ன இழிச்சவாயனா அப்படின்னு பலவிதமான கேள்வி வருது இல்லையா. ஜெயம் ரவியின் வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஒரு பாடம் உண்மையிலே. வந்து இதுல இன்னொரு விஷயம் மைனஸ் இருக்கு. அவர் என்ன பண்ணிருக்க, மாமியார் வீட்டுல தங்கி இருக்கிறார். ஏன்னா வந்து மாமியார் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் என்னை எல்லாம் கேலியாக பார்க்கிறார்கள், அவர்கள் முன்னாலே என்னை வந்து மரியாதை குறைவாக பேசுவார்கள் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுக்கிற சமயத்துல அப்பா அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதா, இவர் எதுக்கு வந்து மனைவி வீட்டுக்கு வர்றாரு? அது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் இருக்கு. இதுல நம்மளும் பலவிதமான ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, வீட்டு மாப்பிள்ளையா பல பேர் போவான், மற்றபடி வந்து மாமியா வீட்டுக்கே போயிடுவான், அவனுக்குலாம் மரியாதையே கிடைக்காது. இதுதான் ஜெயம் ரவியினுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய ஒரு பாடம் இந்த மாதிரி ஆண்களுக்கு. அதனால இப்படிப்பட்ட ஆண்கள் இன்னும் திருந்துங்க. தாலியை கட்டிங்கன்னா நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாருங்க. இந்த மாதிரி இந்த மேட்ல வந்து ஜெயம் ரவியோட மேட்ல வந்து அவங்க அப்பா அம்மா பேரே வரல, எடிட்டர் மோகன் அப்பா அம்மா பேர் எதுவுமே வரல. ஆமா, அப்போ வந்து ஜெயம் ரவி என்ன நாடார்களில் வாங்கி வரப்பட்டவரா? எடிட்டர் மோகனுக்கு பிறந்தவருங்க, அவர் பேரே வரல. எடிட்டர் மோகன் அப்பா அம்மா பேரை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஜெயம் ரவியோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்படின்னா அப்ப வந்து இவர் வந்து வீட்டு மாப்பிள்ளையாக, குடும்ப மாப்பிள்ளையாக, மற்றபடி வந்து பெண்ணாதிக்கத்துக்கு அடிபணிந்து விட்டவராக இவர் மாறிவிட்டார். அன்பின் வெளிப்பாடா இருக்கலாம், பட் இருந்தாலும் அதை அந்த பெண்கள் புரிஞ்சு கொள்ளல. ஆர்த்தியும் சுஜாதா விஜயகுமார் புரிஞ்சுக்கல. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பேசுறது, புரியுதுங்களா? அதனால வந்து இந்த மாதிரி வீட்டு மாப்பிள்ளையா போறது, மற்றபடி வந்து பெண்களுக்கு வந்து அடிமைத்தனமாக போவது, குறிப்பாக மனைவிக்கு அடிமையாக இருப்பது, அன்புக்கு அடிமையாகலாங்க. ஆமா, மற்றபடி எதுக்கு அடிமையாக விடக்கூடாது. ஜெயம் ரவியோட வாழ்க்கை இந்த அளவுக்கு வந்து தரம் கெட்டு போனதுக்கு, மற்றபடி வந்து அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததுக்கெல்லாம் வந்து அவர்
வீட்டு மாப்பிள்ளையாக அந்த அளவுக்கு போய்விட்டார். மாமியார் வீட்டில் தங்கி இருந்தார் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மையாக இருக்கு தெரியுது. அதனால வந்து இனி வரும் காலங்களில் நம்ம ஜெயம் ரவியினுடைய ஒரு அறிக்கையை பார்க்கின்ற ஒரு பேட்டியை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நல்ல மனிதனாகத்தான் தெரிகின்றார். ஆர்த்தி தான் வந்து தவறான கருத்தை பரப்பி எனக்கு அவருக்கும் தொடர்பு இருந்தாலும் அவர் என்கிட்ட சொல்லாம போயிட்டாரு, 2 குழந்தைகளோட நான் தவித்து கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டார் பார்த்தீங்களா. உண்மையிலே வந்து இவர் சொல்றார் அது தவறான அறிக்கை இப்படி சொல்றார். அந்த நேரத்துக்கு நான் கரெக்டா தான் இருந்தேன், வீட்டில் தான் இருந்தேன். அறிக்கை விடுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் வந்து நான் வந்து வீட்டில் தான் இருந்தேன், என் பசங்களோட ஒன்னா தான் இருந்தேன். அறிக்கை விட்டதுக்கு பின்னால் அவரு மீண்டும் அறிக்கை விடுறார். அவர் விட்ட அறிக்கை மிகப்பெரிய பொய்யான அறிக்கை, நான் அப்படிப்பட்டவன் ரொம்ப வெளிப்படையா ஓப்பன் டாக்கா பேசியிருக்காரு. இது வந்து பல ஆண்களுக்கு இன்னைக்கு வந்து பாடமாக அமையக்கூடிய சம்பவமாக தான் இருக்கு. உண்மையிலே இது வந்து நாம் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். வரும் காலங்களில் இக்கால இளைஞர்கள்லாம் வந்து ஜெயம் ரவியினுடைய இந்த வாழ்க்கையை பார்த்தாவது திருந்த வேண்டும். ஆமா, தாலியை கட்டிங்களா நேரா வந்து உங்க சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க. வர முடியாத பெண்களை வந்து கண்டுகொள்ள வேண்டாம். இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு ஆண்மையற்ற, ஆமா, ஒரு கம்பீரமான வாழ்க்கையாக அமையாது என்பதுதான் பகிரங்கமான உண்மை. ஜெயம் ரவியை போன்று பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.